நான் ஏற்கனவே ஏதோ யோசித்துட்டேன். நான் தயார் செய்யப்பட்ட டோனட்ஸ் எடுத்து விடுகிறேன். அவை மிகவும் இனிப்பானவை, ஆனால் போதுமான அளவு இனிப்பு இல்லை. அவற்றுக்கு சாக்லேட் போடுவோம். ஒரு வேலை செய்வோம். தயார். இந்த டோனட் வகைகள் என்ன? ஒரு நிமிடம் காத்திரு. பாட்டி, இந்த சாக்லேட் உரைக்க வேண்டியது. அதை சூடாக்கி போடு. அருமை. இப்போது சாக்லேட் பூசப்பட்ட டோனட்கள். எனக்கு ஒரு சுவாரஸ்யம் வந்தது. பாட்டி, சூடாயிரு. இல்லை, என்னோட முடி. பாட்டி, நீங்கள் விக்ஸ் அணிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறியவில்லை. ஓ வாங்க, இது பயிற்சியாக இருந்தது. கொஞ்சம் சிறு ரவைகள். ஆமாம். அரே, ஒரு ஷாட். சாந்தமாக இரு டேனி. அது ஒரு ஷாட்டுக்காக அல்ல, அதை எனக்கு சாக்லேட்டுக்கு தேவை. பெருமையானது. இப்போ நம்ம டிரான்ஸ்ட்ரை சாக்லேட்ல நிரப்ப போறோம். அவை மிகவும் சாகசமானதாக இருக்கும். ஓ ஆமாம், அற்புதம். அது டோனட்ஸுக்கும் இது செய்யறது. இப்பொழுது சிற்றுண்டிகளை தேவை. உண்மையில் நான் மாவு சர்க்கரை பயன்படுத்த போகிறேன். இது மிக சிறந்தது. அற்புதமாக மணக்கிறது. சோ நான் அனைத்து டோனட்டுகளையும் கூர விளக்கில் வைக்கிறேன். சரியானது. ஷேப், நீங்கள் என்ன உருவாக்கினீர்கள்? நான் ஏற்கனவே சாக்லேட் மாவை தயார் செய்து விட்டேன். அதை பியாத்தி இருக்கும் மூடுத. சரியானது. இப்ப கொஞ்சம் தீ சேர்ப்போம். இது அருமையாக மணக்கிறது. டோனட்டை அச்சிலிருந்து எடுத்து கொஞ்சம் நுட்டெல்லா ஊற்றுகிறேன். இது எந்த சாக்லேட் சிரப்பியும் அருமையாக இருக்கும். அழகா இருக்கு. அடுத்தது சிவப்பு ஸ்பிரிங்கிள்ஸ். இது ஏற்கனவே ருசியாக இருக்கும். அப்படியானால் நான் முடித்து விட்டேன். அதை முயற்சி செய்யுங்கள். எல்லாம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இதற்கு முதலில் தொடங்க விரும்புகிறேன். இது மிக பெரியதாய் உள்ளது மற்றும் எனக்கென்று மட்டுமே. அஃபம், ருசியாக இருக்கிறது. இதுவா? அப்படின்னா எவ்வளவு அழகாக இருக்கிறது. சாக்லேட் வாசனை போல இருக்கிறது. ஓ, உள்ளே சாக்லேட் இருக்கிறது. மோசமல்ல. அது என்ன? என் படத்தில் உள்ளடை போன்ற டோனட்கள். அற்புதம். நன்றாக. யாரு ஜெயிக்க போறாங்க? சமையல்காரர். நீங்க செய்யற டோனட் தான் சிறந்தது. ஆம், நான் ஒரு வேலைக்காரர். வேற எப்படியாவது இருக்க முடியாது. இப்போது ஐஸ்கிரீம் வேண்டும். சீக்கிரம் செய். ஓ, என்கிட்ட ஒரு ஜார் நுடெல்லா இருக்கிறது. இதையோட ஐஸ்கிரீம் தயாரித்து பார்ப்போம். அனைவருக்கும் நுடெல்லா பிடிக்கும். ஷேக், இது விசித்திரமாக இருக்கிறது. அட, உங்களால் என்ன? நாங்கள் பால் மற்றும் எம்ஸ் சேர்க்க வேண்டும். அனைத்தையும் நுடெல்லா கொண்ட ஜாரில் இடல். அடுத்தது கலக்குவதற்கு. அற்புதம். கூழ் மூடியை மூடுவது முடித்து அதை குளிர்சாதன பெட்டியிலே வைப்பதை தொடங்குகிறோம். கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? பழங்களும் கனி வகைகளும் வைத்து ஐஸ்கிரீம் செய்கிறேன். அதை மிக்சியில் போடுகிறாள். நன்றாக உள்ளது. அடுத்ததாக மூடியை மூடுவதன் மூலமாக இதனை
அனைத்தையும் கலக்கவும். ஓ, இது மிகவும் சக்தி வாய்ந்தது. பாட்டி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இதை ஒழித்துவிட வேண்டும். ஓ, நன்றி டேனி. பாருங்கள், இங்கே சென்றோம். எங்கள் கலவையை ஐஸ்கிரீம் ஆற்றில் வைக்கிறோம். அதை குளிரூட்டும் ஸ்ப்ரே கொண்டு உடனடி குளிரூட்டுகிறோம். அதில் குச்சிகளை வைப்பது அவிஸ்வசனீயம். இது சுவையாக இருக்க போகிறது. எப்படியாயினும் ஐஸ்கிரீம் சாக்லேட்ல மூடப்பட வேண்டும். இந்த வண்ணமயமான பாறைகளை பயன்படுத்துவோம். அச்சே, recruit எவ்விதமான கேரட்ஸ் ஸ்ப்ரே. அதுவே பிங்க் சிவப்பு நிறங்கள் உள்ளன. அதை உருகச் செய்யவான் அக்கினியும் தேவை. இது அருமை. இதுதான் எங்கள் ஐஸ்கிரீம். இப்போது அதை சாக்லேட்ல ஊறுவதாக. இந்ததை நான் காதலிக்கிறேன். பாப்பாவும் இதை நான் போல் விரும்புவான் என்று நம்புகிறேன். அதை பிளேட்டில் வைக்கிறோம். அப்புறம் வாயிலா பள்ளி. நான் கிட்காட் ஐஸ்கிரீம் வாசனை போடுகிறேன். ஒரு கிண்ணத்துல ஒரு ஸ்கூப், உண்மையில இன்னும் 2. அருமை. அடுத்தது சாக்லேட் முட்டை. அதை தேய்க்கலாம். அற்புதம். தொடர்பதை பார்ப்போம். மேலே சில சாக்லேட் சிரப் விட்டு ஊற்றுகிறேன். அனைத்தையும் உரைகட்டுவதை. இதை கவனியுங்கள். ஒரு சாக்லேட் ஸ்பூன் ஹோல்டர். என் யோசனை எப்படி இருக்கு? என்னோட சிந்தனை அற்புதம் என நினைக்கிறேன். நிச்சயமாக சுவாரஸ்யமானது. குளிர். ஓ, என் ஐஸ்கிரீமை பெற நேரமாகிவிட்டது. பார்ப்போம். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வாருங்கள். அதுக்கு சரி. அதை பாருங்கள், நான் கணிக்கிறேன். சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஆமா, சரி. மிகவும் தீவிரமானதை முதலில் தொடங்கலாம். அது நிச்சயமாக சாக்லேட் போலவே தெரிகிறது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். சரி, விடுத்திருக்கிறது. இந்த ஒன்றை பற்றி என்ன? அடடா, பாப்சிகிள்ஸ். முதலாவதாவது என்னை முயற்சிக்கிறேன். ரொம்ப சுவையானது. இரண்டாவது அதை விட சிறந்தது. அற்புதம். ஓ ஓ இது என்ன? நான் ஐசியை குளிர்சாதன இயந்திரத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமை. நான் ஒரு ஐஸ்கிரீம் கோனுக்காக அது செய்ய மாட்டேன். ஓ, நான் இதை இனிமேல் செய்ய விரும்பவில்லை. வெற்றி பெறுவோர் பாட்டி. இது எனது வெற்றியை கொண்டாட என் நேரம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. இந்த முறை நான் கிடைச்சிடு ஸ்டிக்குகளுடன் இந்த சாக்லேட் ஸ்டிக்குகள் சிறந்தது. நான் ஒரு சாக்லேட் கேக்கை சாதனை செய்து முடித்து விட்டேன். அதை நன்றாக செய்யலாம். இப்போ கேக்கின் சுற்று கிரீமை பிழிகிறார். நன்றாக உள்ளது. ஒரு ஸ்பேடுலாவை பயன்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் பரப்புவது. மற்றும் குக்கி சாக்லேட் கற்களுடன் ஜாக் அவர்களுக்கு மிகவும் விரும்புகிறார். அவற்றை கேக் சுற்றிலும் வைப்பேன். இவை சிறப்பாக தோற்றமளிக்கிறார்கள். இப்போ சில மல்டிசஸ் சாக்லேட் பந்துகள். அவற்றுடன் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும்.
அவற்றை கேக் மேல் வைப்பது. En stylish muffins som chamos dagens. Amber sark with the carrots. ஓ, இதன் மீது சில சாக்லேட்டை ஊற்றுகின்றேன். இது இன்னும் சிறந்ததாக இருக்கும். அடுத்தது சாக்லேட் குச்சியர் சாதனம். சின்ன ரொட்டிகள் சிறுக நான் போறேன். அருமையாக இருக்கிறது. The release for now. They're volume. அற்புதம். என்ன நினைக்கிறீர்கள் அப்பா? சூப்பர். ஆனால் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் எனக்கு தெரியும். முதலில் ஒரு சாக்லேட் பட்டை உடைக்க வேண்டும். சில சாக்லேட் சிப்ஸ்கள் இருக்கின்றன. அவரை பாட்டிலில் வைக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு பொர்னர் தேவை. இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறேன். நான் அதை செய்தேன். இருக்கிறது. அதை எங்கள் குட்டியில் நிரப்புவோம். அப்பா, பாத்தீங்களா? இது ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மாதிரியே இருக்கிறது. மேல் பக்கத்துல வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ். அனைத்தும் முடிஞ்சு விட்டது. அழகானது. நன்றி பாட்டி. வாவ், நீங்க நிறைய சுவையான விஷயங்களை கண்டுபிடிச்சீங்க. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் முயற்சி பண்ணுவோம். அதுவே நல்லது. ஆனால் அது ரொம்ப எளிது. வாக் சாக்லேட் மஃபின்கள். இதை எப்படி முயற்சிக்கலாம்? பாட்டி, அடுத்து போகின்றோம். இங்கே ஒரு முழு சாக்லேட் கேக் உள்ளது. அதை முயற்சி செய்மா. ஆஹா, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் நான் இதற்கு சற்று களைப்படைந்திருக்கிறேன். இதையும் சாப்பிட விரும்புகிறேன். இந்த சாக்லேட் கிறிஸ்துமஸ் மரம் தான் வெற்றியாளர். ஓ ஆம், நான் வென்று விட்டேன். ஓ மை காட், அருமை. ஓ, எங்கள் சமையல்காரரை சந்தியுங்கள். அவர் மிகவும் சுவையாகவும் அழகாகவும் சமைக்கிறார். இது எங்கள் இனிய பாட்டி. வீட்டு சமையலின் பல விஷயங்களை அவர் அறிவார். ஓ, இது எங்கள் பெரிய சகோதரி விவியன். அவள் விளையாடவே விரும்புகிறாள். ஆனால் நாங்கள் சமையல் சவாலை தொடங்குகிறோம். குழந்தை லில்லியன் பசிக்கிறாள். அவளுக்கு கேக் வேண்டும். சமையலுக்கான நேரம். நண்பர்களே, ஒரு சிறிய பிரச்சனை பண்றது. எனக்கு ஒரு பெரிய வட்ட வடிவம் வேணும். கேக்கின் மையத்துல ஒரு சோளை பண்றோம். கேக்கை தானே சேர்க்கிறோம். சுவையான சாக்லேட் கிரீமை வென்ஸ்டி பண்றோம். முழு கேக்கையும் சேர்த்த பிறகு சமமாக்க தொடங்க நேரம் வந்துச்சு. அப்படியே பக்கங்களில் இருந்து. இது எளிது. நாங்கள் வெறும் கிரீமை வெளியே பூசி எல்லாவற்றையும் ஸ்பேடுலாவால் சமமாக்க வேண்டும். ஏய், நான் ஏன் கிரீமால் மூடப்பட்டிருக்கிறேன்? இது என்ன பாட்டி? ஓ, பசிங்கவும் செலமே. நான் கையால் கிரீமை அடிக்க முயற்சிக்கிறேன். அது எளிதாக இல்லை. கிரீமை கேக்கில் பரப்புங்கள். அருமை. இப்போது என் வீட்டில் தயாரித்த ஜாம் எடுத்து விடுவோம். இதோ. ஓ, இதுவும் ரொம்ப சுவையாக இருக்குது. அதை கேக்கின் மேல் பரப்புங்க. சாக்லேட் வள கொண்டு மூடுங்க. முடிஞ்சது. விவியன், நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கிற? என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது பாட்டி. நான் ஒரு கேக் செய்தேன். அதில் கூர்மையான குச்சிகளை ஒட்டுங்கள். அடுத்ததாக மார்மலேட் கண்கள் மற்றும் வாய் சேர்க்கவும். இது ஒரு முள்ளம்பன்றி போல தெரிகிறது. நகைச்சுவையாக இருக்கிறதா பாட்டி? பாட்டி, உங்க கத்தல் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. விவியன், இது ஒரு பிசாசு. சுவையான கேக் அல்ல. ஆமாம் ஆமாம், இப்போ எதையாவது கண்டுபிடிப்பார்கள். இப்போது இந்த சுவையான சர்பத்தை என் கேக்கில் ஊற்ற வேண்டும். அதற்கு பிறகு அதை மால்டீசர்ஸ் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை உள்ளன.
எல்லாருக்கும் இந்த சாக்லேட்ஸ் பிடிக்கும். எனக்கு இல்லாம சார்ஸ். லில்லியன் இத முயற்சி பண்ணி சிறந்த கேக்க தேர்வு பை. ஓ இல்ல, நாம ஏதாவது யோசிக்கணும். ஓ, ஒரு பொம்மை கரப்பான் பூச்சி. எல்லாரையும் பயமுறுத்துவேன். இது ரேடியோ கட்டுப்பாட்டுல உள்ளது. இப்ப இது எல்லாரும் பயப்படுவாங்க. அது உண்மையான கரப்பான் பூச்சி என் சமையலறையில். பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ முடியாது, இது ஒரு கரப்பான் பூச்சி. இதை நீக்கணும். இங்கே வா, உன்னை சமையலறை சுத்தியால் அடிக்கிறேன். கரப்பான் பூச்சி இது என் சமையலறையிலும் இருக்கிறது. இது போல இதுவரை இல்லை. சதியாற்ற முடியவில்லை. ஓ இல்ல, நான் சதியாற்ற போறேன். ஓ இது பயங்கரமா இருக்கிறது. நான் உன்னை தாக்குகிறேன். ஓ அவன் என் கேக்க தாக்க முடிவு செய்தான். ஓ இல்ல முடியாது. கேக் நான் அதை கெடுத்துட்டேன். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. இங்க என்ன நடந்தது? என் கேக் என்ன நடந்துச்சு? என் கேக்குகளுக்கு சிதறடுது. என் ட்ரெயினர் விடுச்சு. சரி, குறைஞ்சது கிரீமை முயற்சிக்கிறேன். அதுதான் நல்லதல்ல. இது என்ன ஒரு கரப்பான் பூச்சியா? எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த கேக் சுவைக்காமலே வெற்றி பெறுகிறது. ஆம், முதல் வெற்றி உடனே எனக்கு. இப்போது எனக்கு பாப்கார்ன் செய்யுங்கள். ஆனால் இந்த முறை எல்லாவற்றையும் சுவையாக செய்ய உங்கள் முழு திறமையையும் பயன்படுத்துங்கள். மிகவும் சரி சகோதரி. எனக்கு ஒரு டாஸ்டர் மற்றும் ஒரு ஜாடி மக்காச்சோள விதைகள் தேவை. சிறப்பு. நாங்கள் தானியங்களை டாஸ்டல் வைக்கிறோம். அதை விட அதிகமாக. இப்போது அதை இயக்குகிறோம். எல்லாம் எனக்கு சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள். இல்லை. ஓ வாவ், 2 பாப்கார்ன் டோஸ்ட். சூப்பர். அவற்றை பிடிக்க மட்டும் மீதம் இருக்கிறது. மற்றும் மன்னிக்கவும் பாட்டி, அது என்ன? பாப்கார்ன் டோஸ்ட்களில் இருந்து ஏதோ ஒன்று மீதம் இருக்கிறது. சரி, நான் எங்கே இருந்தேன்? சரியாக. அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றுங்கள். அதை விட அதிகமாக. அருமை. இப்போது சில ஜெல்லி கரடிகள் மற்றும் மேலும் சாக்லேட் சிரப். பாப்கார்ன் டோஸ்ட் கொண்டு மூடுங்கள். இது ருசியாக வந்தது. பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இது அருமையாக இருக்கிறது. இப்போது எனக்கு சாதாரண மக்காச்சோளம் உள்ளது. நீங்கள் மக்காச்சோளத்தை ஹேர் ட்ரையர் கொண்டு சூடாக்க வேண்டும். ஓ பாருங்கள், மக்காச்சோள தான்கள் என் கண்முன்னே வெடிக்கின்றன. ஓ அதை பாருங்கள், முழு மக்காச்சோளம் பாப்கார்னாக மாறிவிட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. நான் லில்லியனுக்காக 2 முழு சோளக் கம்புகளை செய்தேன். ஆம், என் வீட்டில் தயாரித்த ஜாம்களை மேலே ஊற்றுங்கள். லில்லியன் அவற்றை விரும்புகிறார். ஜாம் எப்போதும் அதிகமாக இருக்காது. நான் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டிருப்பேன். ஓ அது என்ன? செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நாங்கள் மக்காச்சோளத்தை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைக்கிறோம். அதைவிட அதிகமாக. ஆம், அருமை. இப்போது சுவையான தூள்களை எடுக்கிறோம். அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. ஒவ்வொரு தூளும் பப்ளிகம் ஆகிறது. தானியங்களோட இயந்திரத்தில் உஷ்ணம். நான் வண்ணமயமான பாப்கார்ன் பண்ண விரும்புகிறேன். சாதனத்தை ஆன் செய்து நான் இதை செய்ய முடியுமா என்று பார்ப்போம். வாவ், வண்ணமயமான பாப்கார்ன் அருமையாக வந்திருக்கிறது. லில்லியன், விரைவில் சுவையுங்கள். இந்த முறை எல்லாமே நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. கண்டிப்பாக நீ உன் சிறந்ததை செய்தாய். ஓ, இதை பற்றி என்ன? இது பாப்கார்ன் சாண்ட்விச். குளிர். எனக்கு இது பிடிக்கும். இதில் சாக்லேட் மற்றும் மார்மலேட் இருக்கிறது. நான் இதை மிகவும் விரும்புகிறேன். ஓ அதை பாருங்கள், இது பாப்கார்ன் கொண்டு செய்யப்பட்ட ஒரு சோளம் மற்றும் பழஜாம். ருசிகரமாக உள்ளது. வாவ், மற்றொன்று என்ன? வாவ், இது முழு வண்ண கோலம் பாப்கார்ன் இயந்திரம். இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆனால் நான் பாட்டியின் பாப்கார்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். உண்மையா? நன்றி செல்லமே. வெற்றி எனது. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். இப்போ எனக்கு ஒரு பார்க்கர் செய்யுங்கள். எனக்கு மிகவும் பசிக்கிறது. ரொம்ப சரி செல்லமே, சீசுட தொடங்குவோம். எனக்கு சில துண்டுகள் தேவை. நாம் ஒத்தி வைக்கிறோம். அடுத்ததாக நெயில் சாஸ் துண்டுகளா வெட்டணும். பின்னர் அவகாடோ துண்டுகள். எவ்வளவு தாசா மற்றும் சுவையா இருக்குது பாருங்க. அப்புறம் நறுக்கிய மாமிசத்தை எடுத்து அதை ஒரு வட்டமாக உருவாக்குவோம். அதில் ஒரு துளை செய்து நமது கட்லெட்டை ஒரு டோனட் போல இரு பக்கமும் வறுப்போம். நிச்சயமாக. பின்னர் நடுவில் ஒரு முட்டையை உடைத்து நாங்கள் முடித்து விட்டோம்.
இப்போ நான் சீஸ வச்சு உருக வைக்கிறேன். அப்புறம் நம்ம பர்கரை சேர்க்கணும். ஓ அருமை! இது மிகவும் ஆரோக்கியமானதும் ருசியானதும். நிறுத்து விவியன். இது உங்களுக்காக அல்ல. நான் உனக்கு சில சாலட் கொடுக்கலாம். அடடா, அச்சு, சாலட் அருவருப்பாக இருக்கிறது. பச்சை நிறத்தை நான் வெறுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. குளிர் சாதன பெட்டியில ஐஸ் கிராம் இருக்கிறது. அதை பார்க்கலாமா? ஆம், நான் சொன்னேனே, முழு ஜாடி இருக்கிறது. பர்கருக்காக அதை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் குக்கீஸ்களை எடுத்து ஐஸ்கிரீம் ஹெஜிய குக்கீஸ்களை சேர்க்கிறோம். அருமை! அடுத்ததாக நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ்களை எடுத்து மேசையில் ஊற்றுகிறோம். அப்படியே பின்னர் ஐஸ்கிரீம் குக்கீஸ்களை ஸ்பிரிங்கிள்ஸில் உருட்டுகிறோம். என்னுடைய பர்கர் ருசியாக இருக்கும் என்று எனக்கு பின்பற்றுங்கள். இல்லை, எனது பர்கர் தான் சிறந்தது. உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, ஆனால் எனது பர்கர் தான் சிறந்த ருசியாக இருக்கும். நான் என் உடைகளை மாற்ற வேண்டும். இது எனது சிறப்பு பன்முக பர்கர் சமையல் உடை. நாம் நமது சாசேஜ்களையும் கட்லெட்களையும் எடுக்கிறோம். அவற்றை கிரில்லில் சேர்த்து ஒரு மூடியால் மூடுகிறோம். சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஓ, அது ருசியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே எடுத்து ஒரு பர்கரை உருவாக்க தொடங்குகிறோம். இதோ ஒரு பர்கர் மொட்ல ஹாட் டாக். அதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? சாஸ், மஸ்டர்ட், ஹேனஸ், கேட்சப் சேர்க்கவும். அனைத்திலும் ஊற்றவும். சாஸ் எப்பவும் அதிகமா இருக்காது. குளிர். நான் தயாரா இருக்கிறேன். போன் அப்பெட்டிட். சரி, எல்லாமே சுவையாக இருக்கிறது. இந்த பர்கருடன் தொடங்கலாம். அதுல என்ன இருக்கு? அவகாடோவா? அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்காது. இதுல என்ன இருக்கு? வாவ், இது ஒரு குக்கி பர்கர். இது முயற்சிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆனால் நான் வேறொன்றை விரும்பினேன். வாவ், என்ன பெரிய பர்கர்! இங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இங்கே யோசிக்கவே தேவையில்லை. செஃப் தான் வெற்றியாளர். ஓ, நான் சிறந்தனாக இருப்பேன். பான் கேக்குகள் கேட்கிறார். சரி, கேள்வியே இல்ல. பாட்டி, எழுந்திருங்கள். நாமல் பன்கேக் செய்ய வேண்டும். ஓ, உண்மை! நான் எப்படி செய்வது என்று தெரியும். பாட்டியும் சமையல்காரரும் மாவை மிக விரைவாக அரைத்து விட்டனர். யாரும் அதை கவனிக்கவில்லை. இப்போது அவர்கள் பன்கேக்குகளை வறுக்கிறார்கள். அது சுவையாக இருக்கிறது. ஆனால் நான் இன்னும் சுவையாக செய்ய முடியும். நான் மாவில் உணவு படைக்காலரை சேர்ப்பேன். வெவ்வேறு நிறங்கள் இருக்கும். ஆஹா, ஆண்டி குழந்தையை விசித்திரமான ஒன்றுடன் மகிழ்விக்க முடிவு செய்தார். பார்க்கவும் எவ்வளவு பிரகாசமான நிறம் கொண்ட மாவு இருக்கின்றது. இது மிகவும் சுவையானதாகவும் அழகாகவும் இருக்கும். ஆஹா, நீ மிகவும் சிக்கலானவன் ஆண்டி. பொதுவாக ஆப்பங்கள் மேபிள் சீரப் மற்றும் வெண்ணெய் துண்டுடன் சிறந்தவை. இது சாதாரணமான ஒன்றாக பல ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்டுள்ள ரெசிபி. மேபிள் சிரப்புடன் பான்கேக்ஸ். இது யாரையும் ஆச்சரியப்படுத்தவில்லை. இதோ ஒரு தொழில்முறை பான்கேக்ஸ் வழங்கல். அதற்கு ஒரு முட்டை தேவைப்படும். இந்த ரெசிபி ஒரு பூச்சட போட்ட முட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்கவிட்டு அங்கேயே ஒரு முட்டையை உடைக்க வேண்டும். அது சமைக்கும் போது நான் சட்டியின் துண்டுகளையும் பச்சை பயிரின் இலைகளையும் எடுத்து அவற்றையெல்லாம் அழகாக பான்கேக்குகளுக்கு இடையில் வைப்பேன். குழந்தை சவாலில் பங்கேற்றவர்களின் முயற்சியை பாராட்ட வேண்டிய நேரம் இது. முதலில் ஆண்டியிடமிருந்து. அவை அற்புதமாக இருக்கின்றன, குறிப்பாக மார்மளவுகளுடன் சேர்க்கையில். இப்போது பாட்டியின் பான்கேக்ஸ்களை பரிமாறப் போகிறோம். அவை சாதாரணமாகவே தெரிகிறது, ஆனால் மிக ருசியானவை. முதன்மை சமையலரின் பான்கேக் வழக்கத்திற்கு மாறாக தோன்றினாலும் வேக வைத்த முட்டையின் மையம் அருவருப்பாக இருந்தது. குழந்தைக்கு அது பிடிக்கவில்லை. வெற்றி ஆண்டிக்கே சென்றது. ஆமாம், நான் வென்றேன். நான் அது உங்களுக்கு சரி அதை செய்கிறேன். தொடாதீர்கள் பாட்டி. கவனம் அனைவருக்கும். குழந்தைக்கு சாரான ஸ்டேக் வேண்டுமாம். சரி, கேள்வியே இல்லை. பாட்டி அதை செய்ய முடியும். உங்களுக்கு நிச்சயம் தானே? நான் சரியாக இருப்பேன். அதுதான், நாம் அதை எடுத்து வறுத்து விடலாம். ஏதும் சிக்கல் இல்லை. எண்ணெய் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு வரிப்பது? முயற்றல் சாதனை முறைதான். ஆஹா, ஆம், நான் எண்ணெயும் சேர்க்க போகிறேன். ஆமா ஆண்டி, எண்ணெயை அதிகமாக சேர்க்காதே. மற்றும் கண்டிப்பாக எண்ணெயை பானில் சேர்க்க முயற்சிக்க வேண்டும். இப்போது ஒரு மாமிச துண்டை வாணலியில போட்டு வறுக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறதா? வா, முற்றிலும். ஓ, ஆ,
நான் செய்ய முடியும். மிகவும் சரி. ஆண்டி, முக்கிய விஷயம் வாட்டி வாங்க மறக்க கூடாது. அது நான் இளம் தவறல்ல. மனிதரே, கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். அந்நியமாக என் ஸ்டேக் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. இப்போது நீங்கள் கொஞ்சம் உப்பும் சேர்க்கலாம். கூல் த்ரோ. பெரிய விஷயம். பாட்டி, பாருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன். பாருங்கள், நான் உண்மையான சமையல்காரரை போல இருக்கிறேன். இல்லை. அம்மா, இல்லை, அது தரையில் விழுந்து விட்டது. ஆம், முடி மற்றும் அழுக்கு சேர்ந்து விட்டது. மேலும் இது வெந்ததும் இல்லை மற்றும் முழுவதுமாக சமைக்கப்படவில்லை. ஏ ஷாய்ததா பூ ஹோய் ஓ ஜூயிடா மகனே, ஓ, நீ இப்படிப்பட்ட சமையல பரிமாற முடியாது. என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. நான் இன்னும் கெட்சப் ஊத்துவேன். அது எல்லா பழுதுகளையும் மறைத்து விடும். அவ்வளவுதான். அடடா, வாசனை அருமையாக இருக்கிறது. ஓ, நன்றி மியா. என் ஸ்டேக் மிக அழகாக இருக்கிறது. அலங்காரமாக ஸ்பிரிங்ஸ் மற்றும் ரோஸ்பெரி சேர்க்க வேண்டும். இதுதான் உங்களுடைய அலங்காரம் பாட்டி. நான் இன்னும் எதையும் நல்லா தெரியும். மியா பிரபலமான பொன்னிற ஸ்டேக்கும் அதன் ரகசியத்தையும் அறிவாள். அது மிகவும் விலை உயர்ந்த உணவகத்தில் உள்ள உண்மையான பொன்னிற ஸ்டேக்காக இருக்கும். ஸ்டேக்கின் தோற்றத்தை கிடக்காமல் இளநீர்க்க இறைச்சியை கூர்மையான கத்தியாலே நட்ட வேண்டும். அப்போ அது அப்படியா? எனக்கு தெரியாது. தயார். இப்போது நீங்கள் அதை பரிமாறலாம். முடிவில் நீங்கள் மதிக்க செய்யலாம். கெச்சப்புடன் மாமிசம் குழந்தையின் பசியை தூண்டாது. அவ்வளவு பாருங்கள், நீங்கள் முடியும் மற்றும் அழுக்கு காணலாம். ஐயோ, மேலும் பொன்னாடி, குழந்தை அதை சுவைக்கும் என நான் ஆர்வமாக உள்ளேன். ஹோம், இது சுவையாக தான் தெரிகிறது, ஆனால் அசர வைக்கவில்லை. பாட்டியின் ஸ்டேக் அருமையாக மணக்கிறது மற்றும் முக்கியமாக குழந்தைக்கு பிடித்த வகையில் வருகிறது. எளிமையாகவும் அலங்காரம் இல்லாமலும் இருக்கிறது. ஆனால் எந்த ருசி! பாட்டியின் ஸ்டேக் நிச்சயமாக முதலிடம் பெறுகிறது. நான் வென்றேன். வருக. இப்போது இனிப்பு உணவும் நேரம். குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்புகிறது. ஓ, என்னால் சமையல் குறிப்புகள் தெரியும். பொரித்த ஐஸ்கிரீம், பாட்டி ஐஸ்கிரீம் செய்ய முடியுமா? எல்லாம் எளியதே. அப்படியானால் அவையில் என்ன இருக்குது? இதை சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். சரி. ஹூம், என்ன அழகு! இப்போது இதையும் துண்டுகளாக வெட்டப் போகிறேன். எளிதில் செய்யலாம். நான் ஐஸ்கிரீம் வெட்டுவதில் விரும்புகிறேன். ஓ, உன் கத்திகளை கவனமா வைப்பா. இளைஞா, சமையலறையில உணவு கொட்டாதே. கொஞ்சம் இழுத்துக்கொண்டே போனேன். மன்னிக்கவும் பாட்டி. அதுதான் நடக்கும். அப்போதெல்லாம் ஆளறியவர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சா. இதுவரை நான் எல்லாவற்றையும் தயார் பண்ணிட்டேன். அந்த உணவிற்கு பொலிவூட்ட சரி செய்ய வேண்டியதுதான் இருக்கிறது. ஓ, எல்லாமே மிகச்சிறப்பாக வந்துவிட்டது. நான் ஐஸ்கிரீமை இலெமன் தோலால் அலங்கரிக்கிறேன். இலெமனின் புளிப்பு சுவை ஐஸ்கிரீமின் இனிப்பு தன்மையுடனான நிர்விகாரமாக கலக்கிறது. சில புதினா இலைகள் மற்றும் கொஞ்சம் உலர்பனியின் புகை. மிக நவீன உணவகங்களில் ஐஸ்கிரீம் இப்படித்தான் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இதை கண்டு கொள்ளுங்கள். அற்புதம். சரி. பாட்டி கூட எல்லாம் தயார் செய்தார். வெட்டவும் திருப்பவும் செய்கிறார். இது நல்லா செய்யல. ஐஸ்கிரீம் சிக்கி இருக்கு. சரி, மேல் கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊத்தி விடலாம். அது நகைச்சுவையாக உள்ளது. நான் கூட கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன். எதுவும் சிக்கலானது இல்ல. இப்போ அத ஒரு கிண்ணத்துல போட்டு சினிந்த வெண்ணையால் அலங்கரிப்பேன். எனக்கு பிடிக்கும். குழந்தைக்கு மேலும் அதிகமாக உண்டு. இப்போது நான் ரெயின்போ ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்களை தூவுவதுடன் அழகிற்காக சர்க்கரை துணியுதிரை காலம் மற்றும் சில ஓரியோ குக்கிகள் சேர்த்து விடுகிறேன். பாட்டி, நீங்கள் எனக்கு அனுமதிக்கிறீங்களா? ஓ, நன்றி. இப்போது நான் சாக்லேட் சிரப்பை ஊற்ற போகிறேன். மிகுந்த சர்க்கரை. ஆம். பாப்பா என்ன நினைக்கிறார்கள் என்று பார்க்கலாம். என் சகோதரனின் வண்ணமயமான ஐஸ்கிரீம் முற்றிலும் அழகாக இருக்கிறது. ஆனால் சமையல்காரர் கொடுத்து வைத்திருக்கும் மெருகூட்டப்பட்ட உண்மையில் பாப்பாவை குறி மிக்கது அதிகம். சுவைக்க நேரம். எலுமிச்சை தோல் அதிகமாக புளிப்பு. ஐஸ்கிரீம் துண்டுகளும் சாக்லேட் சிரம் நன்றாக இல்லை என்று தோன்றுகின்றன. ஆனால் சுவையில் வழக்கத்திற்கு அப்பாற்பட்டதில்லை. இறுதியாக அண்ணன் தயாரித்த ஐஸ்கிரீமை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. விப் கிரீம், சர்க்கரை குச்சிகள் மற்றும் ஸ்கிடில்ஸ். நம்ப முடியாத சுவையான கூட்டணம். மற்றும் வெற்றியாளர் அண்ணன். ஆமா, எனக்கு தெரியும். பாட்டி, உன்னை நான் அன்பு செலுத்திக்கலாம். எல்லோரும் கவனம் செலுத்துங்கள். நாங்கள் நமது சமையல் பந்தயத்தை தொடர்கிறோம். அடுத்த கோரிக்கை ஒரு குரோய்சாண்ட். பிரெஞ்சு மக்கள் உணர்ந்தே காஃபியுடன் காலை உணவாக குரோய்சாண்ட் சாப்பிட விரும்புகின்றனர். ஆஹா, பாட்டி, நீங்கள் பிரான்சில் இருந்தே வருகிறீர்களா? குரோய்சாண்ட் சமைப்பது எப்படி என்பதை நீங்கள் அறிவீர்களா? பாட்டி எல்லாவற்றையும் அறிவார். அவற்றை அடுப்பில் வைக்கலாம். அவை சமைந்து விட சற்று காத்திருக்கும். நான் அதை செய்ய முடியும். ஒரு வினாடி. அடுப்புல போடுவோம். நன்றாக செய்தாய் பேரனே. குறைந்த மாவை நான் ஒப்புக்கொள்வதில்லை. அதை நீங்களே சமையல் செய்யும் போது அது எளிதானது. எப்படி என்றால், எங்கள் செஃப் மியா பாரிஸின் சிறந்த ஆய்வு சாலைகளில் பணியாற்றியுள்ளார் மற்றும் பழமையான கிருவாசான் செய்முறையை அறிந்தவர். அந்த செய்முறைப்படி
பாரிஸின் மன்னர் லூயிக்கே இருவகை உணவும் தயாரிக்கப்பட்டது. எனவே குழந்தை உண்மையிலான மன்னர் மண்டல முறை பர்கர் காத்திருக்கிறது. 10 மாசம் பட்டியும் பாராளரசைகளை ஆச்சரியத்துடன் பங்குறாங்க. எவ்வளவு திறமையாக இவரால் மாசலவை செய்து அடுக்குகளில் அமைத்து சுருட்டுகின்றார். இது என்ன திறமை? இதை ஓவனில் போட்டு காத்திருக்க வேண்டும். நான் இப்படி குளிரா சமைக்க முடியாது, ஆனால் நான் என் குரோசாந்தில நுடல்ல சேர்ப்பேன். ஓ, ஏன் பிடிச்ச சாக்லேட் கொட்டை தேட்டி. ஆஹா, சுவையானது. இது என்ன மாதிரியான மரியாதை? அவர்கள் தங்கள் கூராசாங்களை வாங்க நேரமாகிவிட்டது. எவ்வளவு அற்புதமாக மற்றும் இளஞ்சிவப்பாக இருக்கிறது. ஆண்டி, என்ன நீ சரியில்லை இருக்கிற? ஓ இல்ல, அது வேண்டாமே. சகோதரன் நுடலாவுடன் மயங்கினார் மற்றும் அவரது குரோசான் சூழ்ந்து கொண்டாள். ஆம், சாக்லேட் பேஸ்ட் உண்மையில் மிகவும் ருசிகரமானது. கவலைப்படாதே, நீ நல்லபடியே செய்கிறாய். ஆமாம், குரோசான்கள் பிழிந்து விட்டன. வழங்குதல் ஆரம்பிக்க நேரம் வந்துவிட்டது. எனக்கு திறப்பு வேண்டும். உங்களால் தயாரிக்கப்பட்ட கிரீமை ஊற்றலாம். நான் ஸ்ட்ராபெரிக்கு சேர்த்து விடுவேன் மற்றும் பின் வெள்ளிப்பொடியின் மேல் வியாபிக்க முடியும். வொய்லா, எல்லாம் தயார். இப்போது நாம் முயற்சிக்கலாம். சகோதரரின் காலியாகிவிட்ட பிரெஞ்சு கேக் பொரியல்கள் கொடுமையாக இருக்கின்றன. ஆம், அவற்றை முயற்சிக்க வேண்டியதில்லை. ஓ, என்ன வாசனை! பாட்டியின் பிரெஞ்சு கேக் பொரியல்கள் ருசியானவை, இனிமையானவை மற்றும் அற்புதமாக உள்ளன. நமது குழந்தைக்கு மிகவும் பிடித்துள்ளது. ஆஹா, பாதாம்பழ இனிப்பு கிரீம் மற்றும் அருமையான மாவு அரச பரிமாணத்தின்படி தயாரிக்கப்பட்டது. சந்தேகமே இல்லை, சமையல்காரரின் பொதிகைகள் முதலிடத்தை பிடிக்கின்றன. எனக்கு அது தெரியும். சவாலை எவ்வளவு நேரம் சுழன்று கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், ஒன்னு சேர், எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கோல், நான் ஒன்னா போவேன். நான் அதை பண்ணிய அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக. இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பார, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம், பார்ப்போம். அப்புறம் ட்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக், அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். வேற சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக்ஸ் பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். Dans curry ha one expansion reservoir Halley and single true waiting. சரி, நீங்கள் தான் கெட் பெட் மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். This is now Shirkurin Dacha. உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது, செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு இப்படியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட் சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. இத அது சுவையாக இல்லை. ஆகையால் கடையில் இருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி. ஹே சூஸ், ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி. En hasare truther wargris seritring in Turkey. Chobon salsirstron saglet. Full payzar pigel. Eli saglet sari. Like clockworker. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். And I kill Mrs. Becking. என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே, நான் பதிவு. நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி சுவையாக இருக்கு. ஆம், சரி. ஆம்,
உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும் மக்களின் நான் கேக்குறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? தண்ணி பூசணி போதும், நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது! நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்க மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிரு. சாக்லேட்டுகள். சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளரை சேர்ந்து முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ்! இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்தாது கூடும். நான் பாட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர். நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது. அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால் பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, பாருங்கள். நாங்கள் உருளை கிழங்குகளை எடுத்துக் கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம். பின் இவ்வாறு நறுக்கவும். எண்ணெய் மற்றும் கிழங்கை வச்சு விடுங்க. ஓ, அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. பட்டாட்டா. அப்பா, மேலும் எண்ணெய் சேர்ப்போம். காத்திருக்கும் நேரமில்லை. அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன். குனி பாதுகாப்புக்கு உதவும். உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள். அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓமை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இலைகளை எடுக்கலாம். அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன். எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி. நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவங்கள பொழுத முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. ஓ மை லெட் எதுவே மட்டும் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு. என்ன விதமான இந்திரவுகள் இவையே? சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம்! இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. ஒரு நிமிஷம், இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பாட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன? ஓ, கேட்ச பயன்படுத்தும். ஸ்பாகெட்டி வேண்டும். அது முழுக்க முழுக்க இருந்தால் நான் இதை அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா என்று நான் தான் அதை விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்கள், உனக்கு எப்போ வேணும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு.
பார்த்தீர்களா அவை கரைகிறது என்ன விஷயம்? சார் பாஸ்தா ரயிலஸ் ஃபாரஸ் உங்களே மாவனை எடுக்கிறோம் ஹார்ஸ் கிட்ஸ்டாடியல மையத்தே ஒரு கேஸ் ஃபார் யூ வாட் இஸ் சார் பிரிண்ட் வாட் இஸ் திஸ் ஃபார் யூ நம்ம போனா உடைச்சு மாவில் கலந்து இடுவோம் இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்தா கிடைக்கும் மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும் அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன் பார்ப்போம் என்ன இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டான்ட்டை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை விரிக்கப் போகிறோம். கேப்பிக் கொள்ளுங்கள். இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ ஏன் அதுதான் என்ன? ஹெண்டி என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வரமா இருக்குது. ஹூ சரி கவலைப்பட்டு தேவையில்லை. நான் தான் ஐயோ இது எனக்கு இனி உதவுவதில்லை போல. என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினமா தான். நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும் சரி அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது? இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது. ஆனால் ஒரு முகாரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே எட்வின் வெற்றியாளரா? நான் முதல் உணவினை ஏற்கனவே யோசித்துட்டேன். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். தொடங்கலாம். மிகவும் சரி விவியன். இந்த பெரிய சதைப்பற்றுள்ள தர்பூசணியை என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. கத்தியை எடுத்துக்கொள்வோம். மேல் பகுதியை வெட்டுங்கள். இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டரை எடுத்து தர்பூசணியை உள்ள தோலிலேயே பிளெண்ட் செய்யுங்கள். அருமை. இதை போல உண்மையான தர்பூசணி சுவை கொண்ட ஜூஸ் பந்துகளை உருவாக்கியுள்ளோம். அருமை. சுவையான தர்பூசணி ஜூஸ். இந்த ஜூஸ் பந்துகளையும் தர்பூசணி தோலுக்குள் மீண்டும் வைப்போம். நம்ம சில வெள்ளை ஜூஸ் பந்துகளை சேர்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் ஃபாண்டாவோட ஊற்றுங்க. ஓ ஆம் பெரிய சுவை. அது போதும். இப்போ நம்மால் ஒரு ஸ்ட்ரா போடலாம் மற்றும் அதை ஒரு குடை கொண்டு அலங்கரிக்கலாம். பாட்டி நான் முடித்து விட்டேன். உங்களுக்கு என்ன? நான் ஒரு சுவையான தர்பூசணி சமையல் முறையை கண்டுபிடித்துள்ளார். முதலில் தர்பூசணியை முழு சக்தியுடன் நன்றாக குலுக்க வேண்டும். ஆமாம், உள்ளே ஏற்கனவே ஒரு தர்பூசணி காக்டெயில் உள்ளது. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றுகிறோம். ஓ இது கனமாக இருக்கிறது, ஆனால் முடிந்துவிட்டது. இப்போது சில விதவிதமான பேரிக்களையும் பழங்களையும் எடுத்து காலியான தர்பூசணி தோலுடன் அவற்றை நிரப்புங்கள். சரியானது. இப்போது என் வீட்டில் தயாரித்த தேனை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாஹா, இதையெல்லாம் பழங்களின் மீது ஊற்றுங்கள். ஆஹா, நிறைய தேன். மிகவும் அருமை.
இப்போது அதனை உடனடி உரைச்சல் தெளிப்பால் உறைய விடுங்கள். அற்புதம். இப்போது பக்கத்தில் சோள உரிக்கவும் வெற்றியதை பார்ப்பேன். ஓ, நாங்கள் செய்து விட்டோம். நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை. வேகமாக யோசிக்க வேண்டும். முதலில் தர்பூசணியை 2 பாதியாக வெட்டுவோம். வாவ், முதல் முறையிலேயே வேலை செய்தது. மிகவும் எளிதாக இருந்தது. இப்போது தர்பூசணியின் உள்ளே உள்ள பழத்தை அகற்றுவோம். நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ ஆம், நீங்கள் நினைப்பது போல எளிதாக இருந்தது. இப்போது கெட்டிலை எடுத்து அதில் நிறைய சாக்லேட்டை சேர்ப்போம். அதை மூடிவிட்டு தண்ணீர் கொதிக்க காத்திருக்கிறோம். நல்லது. ஓ, சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாகிவிட்டது. இப்போது அதை எடுத்து தர்பூசணி தோலுக்குள் பிழியலாம். தர்பூசணி பாதியின் முழுவதையும் நிரப்ப சாக்லேட்டை முழுவதும் பிழிகிறோம். அப்படியே. ஓ, அற்புதம். இப்போது நாம ஸ்கிட்டில்ஸ் திறக்கிறோம். இதையெல்லாம் இந்த தர்பூசணி சாக்லேட்ல ஊற்றுங்கள். அத நல்லா கலக்குங்க. ஓ, இது ருசியா இருக்கு. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆனா இது என் சகோதரிக்காக. வழியா விவியன், நீ இப்ப அதை முயற்சிக்கலாம். வாவ், நீ எல்லாம் எனக்காக செய்தாயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, நான் இந்த காக்டெயில் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இங்கே பல ஜூஸ் பந்துகள் உள்ளன. குளிர். அவை சுவாரஸ்யமாக வெடிக்கின்றன. எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, இது ஜெல்லி போல தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. அது என்ன? சாக்லேட்டான ஏதோ ஒன்று. ஒரு ஸ்பூனுடன் அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் கமீஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? யாரும் இல்ல. நீ என் ஆசையை நிறைவேற்றவில்லை. எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். ரவம் சுவையாக இருக்கிறது. ஆனால் இது அது இல்லை. அதுவே நான் விரும்பியது. அப்படியா? நீ ஒரு தர்பூசணி வேண்டுமா? நீ நேரடியாக சொல்லியிருக்கலாம். இப்போது எனக்கு ஹப்பா பூபா வேண்டும். என்னை விஹை ஏதாவது யோசிக்கவும். ஓ, நான் ஏற்கனவே அறிவேன். இப்போதே இங்கே. ஓ ஆம், இங்கே இந்த பப்ளி. நான் இதை கண்டுபிடித்தேன். அட என்ன? இல்ல, எனக்கு ஒரு வட்டமான ஹப்பா பூபா வேண்டும். இது முக்கியம். ஆஹா, சரி. என்ன ஒரு வருத்தம். ஆனால் நான் சரி செய்வேன். அனைத்து பபிள் கம்களையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். இப்போது அது ஊறுக வேண்டும். நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். நான் சமாளிக்கிறேன். ஆம், இது வேலை செய்கிறது. பபிள் கம் எவ்வாறு திரவமாக மாறுகிறது என்பதை பாருங்கள். பின்னர் அதை பலகையில் ஊற்ற வேண்டும். அப்படிச்சே. இப்போது அது குளிர்வதற்காக காத்திருக்க வேண்டும். பின்னர் அதை நீண்ட பட்டைகளாக வெட்ட வேண்டும். So one that's sort to go with first with Vivian Bumpy's next tree. இச்சப்ப நான் சாட்சி இருக்கிறேன். இப்பன்னு நான் சிறந்த ஒன்னை கண்டுபிடிச்சுள்ள. நம்ம தக்காளிகளை எடுத்து மிக்சியில போடுவோம். இப்பனே நமக்கு தக்காளி சாறு தேவை. அதை ஆன் பண்ணுங்க. அது வேலை பண்ணது. அதை சாணில் ஊற்றி அங்கே பரப்புவோம். அதை ஓவனுக்கு அனுப்புங்கள். சபீஸ், இப்போது கொஞ்சம் காத்திருக்கலாம். அதை வெளியே எடு. ஓ, என்ன மனம். நைச்சாகையின் கீழ். இப்போது அதை பட்டைகளாக வெட்ட வேண்டும். அதை ஒரு உருளையாக உருட்டவும். அருமை. இது தக்காளி பப்ளிகம் ஆகிவிட்டது. அதை அலங்கரிப்போம். மற்றும் டாடா, இது தக்காளி போல தெரிகிறது. முதலில் மார்ஷ்மெல்லோக்களை தயாரிப்பது முக்கியம். அவற்றை பாத்திரத்தில் ஊற்றி முழுமையாக திரவமாகும் வரை உருக்கவும்.
சிறப்பு எனக்கு தேவைப்பட்டதே. பிறகு நாம் பித்தாளி பழத்தை எடுத்து துண்டுகளாக வெட்டுவோம். சாஸ் பண்ணுவ மேஷ்மெல்லோக்கு கொண்டுப்பர் எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குவோம். பின்னர் ஸ்டிர்த கம்மீன் அடுக்கு ஸ்ப்ரைஸை வைத்து அவன் நிறுத்தி கர்ஷா ரிசாஸ் பின்னர்ஸ் அது விடாக்கை விட்டாமையை தன்மிகள் சைப்பிஸ் செவிய பொர்பீட்டன் பெரிய எல்லாத்தையும் சுருட்டுங்க. அது முடிஞ்சிச்சு. விவியன், இதை முயற்சி செய். வாவ், நீ இத மிகவும் விரைவாக செய்தாய். அது அருமை. இந்த இளஞ்சிவப்பு கம்மிலிருந்து தொடங்கலாம். அதை முயற்சிப்போம். ஹூம், மார்ஷ்மெல்லோ, அது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஒரு அசாதாரண கம். ஹூம், அது தக்காளியிலிருந்து செய்யப்பட்டதா? பிளேக், அருவருப்பு. என் சகோதரி நிக்கோலின் பபிள்கம் மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும். இது ஹப்பா பப்பா போல தெரிகிறது. அதை முயற்சிப்போம். இதுதான் நான் விரும்பியது. ஒரு பபிள் ஊதுவோம். அது வேலை செய்தது. நிக்கோல், நீ வென்றாய். ஆஹா, இதற்காகவே நான் காத்திருந்தேன். என் முதல் வெற்றி. எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக சமைக்கவும். நிச்சயமாக அன்பே. முதலில் மிளகாய் எடுப்போம். நான் அதை எனது தோட்டத்தில் வளர்த்தேன். மூவா, அதை வளையங்களாக நறுக்குவோம். பொழகு வளையங்களை பானலில் வைத்து ஒரு முட்டையை எடுக்கணும். ஒவ்வொரு முழகு வளையத்திலும் ஒரு முட்டையை உடைக்கவும். அடே, இது ரொம்ப அழகா இருக்கு. முட்டை தயாரி இருக்கும்போது இது தட்டுல மேய்த்துவோம். இப்படி சேஃப். நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எனது சொந்த முறை உண்டு. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். நாங்கள் அதை சேர்த்து கிரீமுடன் சமமாக்குகிறோம். இப்போது நுடெல்லா ஜாரை திறந்து மேலே ஊற்றுவோம். அப்படித்தான். ஆமா, நூடல்லாவை யார் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நமக்கு தேவை வெப்பிக்கப்பட்ட கிரீம். அது மேலே பிழிஞ்சு ஒரு டீன் பீச்சை எடுக்கவும். அது சாசியர் கிரீமின் விரும்புகிறேன். அது உங்களுக்கு முட்டை குழம்பு நினைவூற்றுதா? சரி, மோசமா இல்ல. இது சுவைச்சா இருக்கு. எனக்கு பருத்தி மிட்டாயும் ரொம்ப பிடிக்கும். காத்திரு வாஸ். நாம ஏதாவது யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பருத்தி மிட்டாயோட ஒரு ஆம்லெட் செய்வேன். இது போல. இது வேலை செஞ்சது. விவியன், இதை முயற்சி செய். நிச்சயமாக. சரி, கேக்குடன் தொடங்கலாம். இது சுவையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. இதை சுவைக்கலாம். வாவ், இந்த ஷேக் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இதில் முட்டை அதிகமாக இல்லை. இந்த முட்டை மற்றும் மிளகாயை சுவைக்கலாம். அவை பூக்களை போல இருக்கின்றன. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த மிருதுவான முட்டை மீதம் இருக்கிறது. அதை பாருங்கள். இது உண்மையில் மேகத்தை போலவே தெரிகிறது. வாவ், இது பர்காந்தி. சுவாரஸ்யமான யோசனை. ஆனால் நான் வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். என்னை உண்மையா எவ்வளவு எதிர்பாராதது. நன்றி செல்லமே. அதிக சிக்கல்களின்றி தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி வேண்டும். ஜெல்லி? நீ சொல்ற? சரி, வாருங்கள். முதலில் எனக்கு M&M காம்பிட்கள் தேவைப்படுகின்றன. எனக்கிட்டே நிறைய காம்பிட்கள் இருக்கின்றன. பல வண்ணங்களின் காம்பிட்கள். இவை அனைத்தையும் அடுக்கீரடுக்கு ஒரு பாட்டிலில் ஊற்றுவேன். அதன் பிறகு அதை முழுவதும் தேன் கொண்டு நிரப்புவேன். அப்படியே நிறம் ஒவ்வொன்றாக. அவ்வா, இந்த நிறமழி கொண்ட கண்டிகள் பாருங்கள். அதிசயமல்லவா என நினைக்கிறீர்கள்? அரிது. இப்போது தேன் பகுதி. அதை கொட்டுவோம். அருமை. எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று கற்பனை செய்யுங்கள். அது மட்டுமல்ல, நான் பாட்டிலை சிறிது குளிர்ச்சியாக்க வேண்டும். இதை செய்ய அதை திரவ நைட்ரஜனுடன் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம்.
இது என் ருசிக்கும் சிறந்த முறையாகும். அற்புதமாக பாய்னா. இப்போது இந்த பாட்டிலை உள்ள இடலாம். அது முடிஞ்சது. நான் சிறந்தவன். உன்னிடம் என்ன புதன்கிழமை லெகன்ஹைட். உனக்கு என்ன வேண்டும் விஷயம்? ஓ, நான் உன்னை நடத்தும் பர்சனை கவனிக்க வைக்கிறேன். அது தப்பியோட அனுமதிக்க முடியாது. நீங்க அங்க நீந்த முடியாது. அது உணவு. நீங்க என்ன மரியாதை காட்டுறீங்க? இருந்தாலும் என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம். இந்த ஜெல்லியோட மாம்பழ ஐஸ் நிரப்ப நேரம் வந்துச்சு. இது ரொம்ப சுவையா இருக்குமென்னு எனக்கு தெரியுது. இப்போது அதன் பிறகு உணவை எப்படி குளிர்விக்கலாம் என்பதை அறிக. ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். பொதுவாக எனக்கு ஃப்ரைஸ் பிடிக்காது, ஆனால் இது அற்புதம். அதை பாருங்கள். எதையும் உறையச் செய்ய ஒரு மருந்து என்னிடம் இருக்கிறது. நான் அதை குடித்து என் கைகளால் உறையச் செய்கிறேன். அற்புதம் இல்லையா? சரியான விஷயம். ஆமாம், 5 ஊசல்கள். அப்பா, நீ குளிர்ந்து போனாய். ஏய், நீ உன் நண்பனுக்கு என்ன செய்தாய்? சரி, பாவம் கைகள். ஆனால் ஜெல்லி எப்படி உருவாக்கப்பலேன்? நான் ஒரு பால் குலுக்கி கொண்டு தொடங்குவேன். பின்னர் எல்லாம் எளிது. சமையல்காரர் டீனா அருகே இருந்து ஒரு சிறியது சமையல் முறை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஹனி, ஜெல்லி ரொம்ப அழகானது. ஆகையால் ஏனும் இதை பயன்படுத்தவில்லையா? அதை பாருங்கள். பின்னர் நான் அதை வழக்கமான முறையில் கான் பயன்படுத்தி உறைய வைக்கிறேன். ஏனெனில் மாலி யார் வென்றார் என்பதை முடிவிட தயாராகுங்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரி, துவங்க வா. சிரிப்பு நிறைந்த ஜெல்லியுடன் நான் தொடங்குகிறேன். செய்கையை மிகவும் வெளிச்சமாகவும் சுவையாகவும் செய்கிறார். ஆஹா, இது அற்புதமானது. ஆஹா, ருசியும் நிறமும் செழுமையானவை. சரி, இப்போது புதன்கிழமை மாஸ்கியிலிருந்து இந்த குளிர்ச்சி தரும் மாஸ்கியை பரிசோதிக்கலாம். இது உண்மையில் கண்மனிதர் இல்லை என்று நம்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதை எதிர்பார்க்கவில்லை. சோஃபியின் கடைசி ஜெல்லி உள்ளது. அது அப்படி குளிர்ச்சியாக தெரியவில்லை, ஆனால் அதற்கோ காரணமில்லை. ஆசு, மாக்டொனால்ட்ஸ். இது உண்மையிலேயே மாக்டொனால்ட்ஸ் காக்டெயிலா? முடியாதே. என்ன, நான் வெடிக்கிறேனா? அது ஒரு விளையாட்டு. நான் அடுக்கு. ஆனால் புதன்கிழமை ஜெல்லி வென்றது. ஆமா, நீதிக்கு ஏற்ப நடந்தது. எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். அது என்னக்காக செய்து தருவீர்களா? சுலபமாக சாதாரண உருளை கிழங்குகளை மெலிதான துண்டுகளாக அழகாக நறுக்க ஒரு மிகவும் ரசிக்கத்தக்க வழி எனக்கு தெரியாது. மின்சாரம் மற்றும் டென்னிஸ் ராக்கெட்டும் உங்களுக்கு உதவும். கையுறைகள் எடுத்துக்கொள்ளலாம். இதோ மின்சாரம். பின்பு சில நேரமே ஆனவுடன் உருளைக்கிழங்குகளை கம்பி வலையினால் கழிக்க வேண்டும். அது சரியானதா? இது மிகவும் புதியதாக இருக்கிறதே. தடா, நூடுல்ஸை வறுக்கலில் சாப்பிடுவது சரியானது. ஆனால் இது போதவில்லை. இப்போது அதை அழகாக பரிமாற வேண்டும். இந்த பெட்டியை பாருங்கள். எனக்கு பிடிச்சது போல இருக்கிறது. இப்போது கொஞ்சம் கெட்சப் சேர்ப்போம். இது இரத்தத்தின் வடிவம். அது மிகவும் நவீனமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆஹா, நான் உருளைக்கிழங்கை பழைய முறையில் வெட்டுகிறேன். ஆனால் சில காரணங்களுக்காக எனக்கு ஒரு முழுசான குழும உருளைக்கிழங்குகள் மீந்துள்ளன. ஆனால் அதிலிருந்து எதுவும் வரவில்லை. சரி, முக்கியம் என்னவெனில் அதை துண்டுகளாக்கு. மேலும் அவற்றை எண்ணெயில் நன்கு வறுக்க வேண்டும். அவை அதே பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போல இருக்க வேண்டும். மக்டொனால்ட்ஸில் இருந்து அவ்வளவுதான். எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக போட்டு விட்டேனை போல இருக்கிறது. அதனால் என்ன? முக்கியமானது ருசிதான். செஃபுக்கு என்ன? நானோ உருளைக்கிழங்கு டோஸ்ட் செய்ய மாட்டேன். நான் வாழைக்காய் ஃப்ரை செய்யறேன். மொழி இதை இன்னும் முயற்சி செய்யவே இல்லை. அவள் பழங்கிழங்கு மூழ்க வைக்க வேண்டும். ஒரு இனிப்பான படத்துல. பிறகு கொதிக்கும் எண்ணெயில் மூழ்கடிக்கப்பட்டது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. வாழைகளை இன்னமும் சுவையாக மாற்ற நான் அவற்றை சாக்லேட்டில் மிதக்க வைத்து பிறகு வண்ணமயமான சிற்றுண்டிகளில் விரித்து வைப்பேன். இது அற்புதமாக இருக்கும். இப்போது இது நிச்சயமாக ருசியாக இருக்கும். அதை பாருங்கள், அது சிறப்பாக இல்லையா? மாலி இதை பார்த்து திருப்தி அடைவார் என நினைக்கிறேன். பெண்களே, தோல்வி அடைய தயாரா?
நாங்கள் முடித்து விட்டோம். மற்றும் ஒரு முறை அனைத்தும் அற்புதமாக தோன்றுகின்றன. ஆனால் எங்கே இருந்து தொடங்குவது? நான் முதலில் சோஃபியிடமிருந்து இவை நரம்பப்பட்ட மகிழைகளை முயற்சிக்கப் போகிறேன். ஏன் இட்டோலிக்கும் எண்ணெய்? இது அருவருப்பானது. வாரக்கிழமையிலிருந்து இந்த மகிழைகள் எப்படி? அவை பாரம்பரியமாக தோன்றுகின்றன. சுவையா இருந்தது. எனக்கு பிடிச்சது. சரி, சமையல்காரர் டினாவின் மருத்துவமனையில் இன்னும் சில கனமுள்ள உருளைக்கிழங்கு இருக்கின்றன. நம்ப முடியவில்லை. ஆஹா, இது மிகவும் சுவையாக உள்ளது டினா. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் இதற்கு முன் வாழைப்பழ வெறுப்பு முயற்சி செய்து பார்க்கவில்லை. உங்களுக்கு சந்தோஷமான வெற்றி. குறை பெண்களின் கோபமடைய வேண்டாம். வாங்க, என்னை பற்றி மென்மையாக இருக்கவும். 3வது சுற்றில் எனக்காக ஒரு பர்கர் சமைக்கவும். இங்கே கொஞ்சம் அதிகமாக வேண்டும். இது எனக்கு எளிது. முதலில் எனக்கு இறைச்சி இருக்க வேண்டும். எல்லாம் இயற்கையானது. ஆகவே நான் இதை இப்போதே செய்கிறேன். சரி, ஆனால் மட்டுமே மின்சீட் செய்வது போதுமில்லை. நீங்கள் அதை சரியாக அடிக்க வேண்டும். ஒரு கட்லெட் செய்ய பின்னர் அதை பாத்திரத்தில் வைக்க வேண்டும். அப்படியே ஃபாலோ வார்த்தைகள் போல. புரிகிறதா? கச்சிதம். ஆமாம், இங்கே முடிந்தது. இப்போது இது இந்த அற்புதமான பெரிய எண்ணெய் உள்ள ஒரு முழு பாண்டம். அந்த சொருப்பமா இருக்குது. நான் ஒரு சிலந்தி பர்கர் பண்ண போறேன் மற்றும் அவர் சுடலிய டோஸ்டரில் சொல்வேன். இதுவரை யாரும் இதை செய்யல. ஆனால் இது வேறமெண்டே உயிருள்ள சுற்றுலா. நீங்க சாசஸ், சீசஸ், வெஜிடபிள்ஸை மறந்திடக்கூடாது. ஆனால் முதலில் கட்லெட், சீஸ், சாலட், டொமேட்டோ, கியூக்கம்பர்ஸ், மேல் பாக்கெட் மற்றும் 2 டொமேட்டோ கண்கள் இடுவோம். அடடே, அது கொஞ்சம் பயங்கரமா இருக்குது செல்லமே. அதுக்கு பிறகு சில பசுமையான காய்கள் தேவைப்படும். பாருங்க, நாங்க தக்காளி, வெங்காயம், சீஸ், மேலும் ஒரு கறி பகுதி மேலே போட போறோம். இந்த அற்புதமான பெரிய பர்கரை பாருங்க. நீங்கள் உண்மையில் எல்லாமே மிகவும் சுவையாக உள்ளது. எங்களுக்கு இன்னும் எதுவும் இல்லை. நீங்கள் மாலிக்காக வந்திருக்கிறீர்கள். சில சமயங்களில் நான் கேக்குகளையும் சாக்லேட்டையும் பனையாக பயன்படுத்துகிறேன். மார்மலேட் குழைப்பாக இருக்கிறது. அது முகம் சரியா இருக்கு. இது பர்கர், ஆனா இது இனிப்பானது. நான் வெறும் செலவிட்டுட்டேன். ஆனா இது வெறும் ருசிதான். இதோ மாலி, முயற்சி செய். சரியாக உள்ளது. சரி, என்ன அழகு. ஓ, பாம்பு எங்கு போனது? நான் எடுத்து வந்தேன். இங்கே. அது எங்கே? என்ன? அது ஒரு பர்கரா? வென்ஸ்டே, அப்படி மீண்டும் செய்யாதே. என்னை சிலந்தி பயமுறுத்துகிறது. ஆனால் இந்த பிசாசின் ஓப்பரை முயற்சிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு எடுப்பாக இருக்கிறது. இந்த பர்கரை எப்படி ஒரு பைட் எடுப்பதற்கு? அது ஒரு இலகுவான வேலை அல்ல. இது மிகவும் சுவையாக உள்ளது. சோஃபியிடமிருந்தும் இன்னும் அந்த அழகான பர்கர்கள் உள்ளன. அவை நிஜமற்ற சுவையாகவும் தெரிகின்றன. அவற்றை KHKHலயே விரும்புகிறேன். ரொம்ப நல்லது. அவை இனிப்பானதாகவும் உள்ளன. மேலும் நான் இந்த உலகில் எதற்கும் மேல் இனிப்புகளை விரும்புகிறேன். சோஃபி, வெற்றி உனது. உண்மையா? இறுதியாக நான் எத்தனை நேரம் இந்த நொடியை காத்திருக்கிறேன்.